வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொள்வதால் ஏற்படும் ஆபத்துகளை விளக்கும் ஒரு அழகான நீதிக்கதையை பார்க்கப் போகிறோம். ஒரு அழகான ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் சலவை தொழிலாளி, இன்னொருவர் மண்பானைகள் செய்யும் குயவர். இரண்டு பேருமே அந்த நாட்டு அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்த அவர்களுக்குள் ஒரு நாள் திடீரென சண்டை ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே பேசி தீர்த்து கொள்ளாமல் ஒருவரை பற்றி ஒருவர் அரசரிடம் புகார் கூற முடிவு செய்தனர். சலவை தொழிலாளியை எப்படியாவது அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணிய குயவர் அரசரிடம் ஒரு யோசனை கூறினார். அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது. அதனை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்கச் சொல்லுங்கள் என்றார். அந்த அரசர் மிகப்பெரிய முட்டாள். குயவர் சொன்னதன் பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் உடனே சலவை தொழிலாளியை அழைத்து வர ஆணையிட்டார். சலவை தொழிலாளியிடம் அந்த கருப்பு யானையை ஒப்படைத்த அரசர் அதை சுத்தமாக வெளுத்து வெள்ளையாக கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். சலவை தொழிலாளி புத்திசாலி. அவர் அரசரை பார்த்து, நிச்சயமாக அரசே, யானையை வெளுத்து விடலாம். ஆனால் யானையை அதில் வைத்து வேக வைக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மண்பானையை குயவரை செய்து தரச் சொல்லுங்கள் என்றார். அரசர் உடனே குயவரை அழைத்து, யானையை வேக வைக்க ஒரு பிரம்மாண்டமான பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். இதை கேட்ட குயவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திருதிருவென விழித்தார். இறுதியில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி இப்போது இருவருமே மாட்டிக்கொண்டோம். இதனால் நமக்கு துன்பமே மிஞ்சியது. இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என உணர்ந்தனர். தங்கள் தவறுகளை தாங்களே திருத்திக் கொண்ட அவர்கள் பழையபடி மீண்டும் சிறந்த நண்பர்களாக மாறினார்கள். பிறர் மீது குறை கூறுவதை விட்டு நம் குறையை நாமே திருத்திக் கொள்வதே சிறந்தது. நீதி: ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொள்வதை விட அவரவர் குறைகளை அவரவர் திருத்திக் கொண்டு ஒற்றுமையாக வாழ்வதே சிறந்ததாகும். நன்றி. கதை பிடித்திருந்தால் ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.